இது உங்கள் மைவித் அருண் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்க வரோம். ஏன் நம்ம இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்னா, நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஏன்னா கேஒய்சி அப்டேஷன் கொடுத்த உடனே நம்ம அதை அப்டேட் பண்ணுறோன்னு போடணும்னா என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன மக்கள் சந்திக்கிறாங்க, அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி தான் இத்தனை நாள் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். அனலைஸ் பண்ணி இன்றைக்கி எல்லாமே அதுக்கான சொல்யூஷன் எப்படின்றது நம்ம கரெக்டாக எப்படி 100% ஒர்க்கிங் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைவித் எட்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணோடனே இதுதான் உங்கள் ஃப்ரண்ட் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். அதில் உங்கள் யூசர் நேமு உங்களோட பேர் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் 3 கோடு இருக்குது இல்லைங்களா, அது மெனு ஆப்ஷன் சொல்லுவோம். அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3வது ஆப்ஷனாக நமக்கு கேஒய்சி அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அந்த கேஒய்சி நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இங்கேயும் உங்களோட யூசர் நேம் மொபைல் நம்பர் இருக்கும். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேமை டைப் பண்ணுவோம். நேம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி கொடுங்க. சரிங்களா, அப்போ உங்கள் பேர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும். அப்பா பேர் நீங்கள் இனிஷியல் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா, இப்படி இனிஷியல் மட்டும் கொடுத்தா போதும், ஏன்னா ஃபுல் நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து உங்களோட பேன் நம்பர் டைப் பண்ணுவோம். பேன் நம்பர் பார்த்து பொறுமையாக டைப் பண்ணுங்க. அதில் என்ன எழுத்து இருக்கோ அது மட்டும் பாருங்க. ஏன்னா 0க்கு ஓ போட்டுறாம, ஓவுக்கு 0 போடாமல் பார்த்துக்கோ. சரிங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐடி ப்ரூஃப் நம்ம பேன் கார்டை அப்லோட் பண்ணுவோம். வாங்க எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சூஸ் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதை சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமரா மீடியான்னு இருக்கும். இந்த கேமராவில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சைஸாக வரும், உங்களுக்கு அப்லோட் ஆகாது. அதனால் நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்துக்கணும். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, வாங்க மீடியான்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். சரிங்களா, கேலரிக்கு பண்ணால் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை பேன் கார்டை உள்ளே அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணோன்னே நமக்கு பேன் கார்டு ஷோ ஆயிடுச்சு இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி சென்ட் பண்ணுவோம். எஸ்எம்எஸ்ஸா இல்லை வாட்ஸ்அப்பான்னு கேட்கும். நம்ம எஸ்எம்எஸ் கொடுப்போம். எஸ்எம்எஸ் கொடுத்தோடனே ஓடிபி சென்ட் யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்றோம். அந்த மைவித்திற்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வச்சு இப்போ நமக்கு ஓடிபி வந்துருச்சு. நம்ம ஓடிபி டைப் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி வந்தோடனே நம்ம சப்மிட் கொடுப்போம். சரிங்களா, சப்மிட் கொடுத்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். ஐடி ப்ரூஃப் இமேஜ் கேனாட் பி த எம்டி அப்படின்னு. இதுக்கான எப்படி நம்ம சொல்யூஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். வாங்க அது எப்படின்றத பார்ப்போம். சரிங்களா, ப்ளே ஸ்டோர் போகுவோம். ப்ளே ஸ்டோர் லோட் ஆகுது. லோட் ஆகுதுன்னா இங்கே மேலே சர்ச் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்ச் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நமக்கு இமேஜ் ஒரு பிரிண்ட் 5 ரூபாய் இமேஜ் கம்ப்ரஸர் அண்டு ரீசைசர் அப்படின்னு இங்கே கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வாங்க. அப்படியே இந்த இதுதான் இமேஜ், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் லோகோ. இந்த இமேஜை நீங்கள் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால்டு அப்படின்னு கேட்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் காமிக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ண இப்போ ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆட் வந்திருக்கு, ஆடை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்படி தான் உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்த கம்ப்ரஷன் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணுவோம். டச் பண்ணால் உங்களுக்கு கேலரி லோட் ஆகும். கேலரி லோட் ஆனோடனே நம்ம அந்த பேன் கார்டை டச் பண்ணுவோம். டச் பண்ணோடனே இப்படி வந்திருக்கும். இதை நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இத்தனை சைஸ் காமிக்குது இல்லைங்களா, இதெல்லாம் ஆட்டோ கம்ப்ரஸர் காமிக்குது. ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்மால் கொடுப்போம். சரிங்களா, ஸ்மால் கொடுத்து இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகி கம்ப்ரஸ் ஆயிரும். கம்ப்ரஸ் ஆனோடனே இந்த மாதிரி ஆட் வரும். அதை பெருக்கல் குறி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கம்ப்ரஸ் ஆனால் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க.
மறுபடியும் நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டு ஃபைல் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 177.9 KB இருக்குது. இப்போ எவ்வளோ நம்ம கம்ப்ரஸர் எவ்வளோ இருக்குது, 13.8 KB இருக்குது. சரிங்களா? இப்போ ஹோம் பட்டன் அழுத்திடுவோம். அழுத்தினோன்னே கம்ப்ரஸ் ஆன ஃபைல் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபைலை மோர்னு கொடுங்க. மோர்னு கொடுத்து இந்த 3 கோடு அழுத்தி நம்ம ஷேர் பண்ணுவோம். யாரோ ஒரு உங்கள் நண்பருக்கோ உங்கள் ஃபேமிலி இதுக்கோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கே வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷேர் பண்ணி சென்டு கொடுத்துறேன். சென்டு கொடுத்த உடனே இப்போ மறுபடியும் இந்த உங்களுக்கு பேன் கார்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். அதில் சேவ்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு வருது இல்லையா, இந்த சேவை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம சென்டர் பட்டன் அழுத்திடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி மைவித்ரா ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை டச் பண்ணிக்குவோம். இப்போ மறுபடியும் நம்ம போயிட்டு சூஸ் ஃபைல் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுப்போம். கொடுத்தோன்னே நம்ம மீடியா பிக்கர் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ண ஃபைல் காமிக்குதா, இங்கே நம்ம ஆல்ரெடி பண்ண ஃபைலு. இப்போ இது கம்ப்ரஸ் பண்ண ஃபைலை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணோன்னே நமக்கு காமிக்குது. அப்போ ஒரு டைமுக்கு நம்ம செக் பண்ணிக்குவோம், நம்ம யூசர் நேம் கரெக்டாக, மொபைல் நம்பர் கரெக்டாக, பேர் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, பேன் கார்டு நம்பர் சரியாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் ஓடிபி அதே ஓடிபியில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஓடிபி வேலிடேட் இருக்கும். நம்ம சப்மிட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு ஓகே ஆச்சா, கேவைசி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். இப்படி தான் வந்து நம்ம கேவைசி வந்து சப்மிட் பண்ணுவோம். இது எப்படி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணி ஒரு ரீவெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். மறுபடியும் 3 கோடு அழுத்துங்க, கேவைசின்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அங்கே மெசேஜ் வந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் கேவைசி யுவர் ரெக்வஸ்ட் வில் பி வெரிஃபைட் ஷார்ட்லி. இப்போ என்னென்னா நீங்கள் பண்ண சப்மிட் ஆயிடுச்சு, உங்களோட வெரிஃபைடு வந்து ஷார்ட்லி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து சரியாக வந்து கேவைசி உங்களுக்கு ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.